ஹலோ ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், நம்மளோட மஞ்சுமா விலாக்ஸ் சேனலில் $124 ரீச் ஆகிருந்தோம். ஸோ ரீச் ஆகிருந்த நேரத்தில் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, ஏதோ ஒரு ரீசன் அப்படின்னும் சொல்ல முடியல பர்டிகுலராக. பட்டு மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ எதனால் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணதில் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. சோழியை முடிச்சிட்டாங்கயா அப்படின்னு சொல்லலாம். ரொம்பலாம் முடிக்கல. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் லைவ் இல்லை அப்படின்னு சொல்லி வந்தது. ஸோ அதுக்கப்புறமா 3 months ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ரீசன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் எதனால் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் போட்ட வீடியோவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். ஒருவேளை போடாத மாற்றி மாற்றி வீடியோஸ் போட்டாலும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டைட்டில் வந்து ஒரே மாதிரி அடிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 விஜய் வீடியோ போடுறோம். இப்போ தளபதி விஜய் வீடியோ போடுறோம். ஸோ அவரோட வீடியோ இப்போது நியூஸ் வந்து கரண்டில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டைட்டில் டேக் பண்ணுறதுக்கு இதுவாகிட்டு ஹேஷ்டேக் தளபதி சிஎம் ஹேஷ்டேக். ஸோ இப்படியே நம்ம போடுறோம். ஸோ மேபி அதனால் கூட ரீயூஸ்ட் ஆகலாம் அப்படின்னு எங்களோட 7ஆம் அறிவில் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக அப்பீல் பண்ணோம். ஸோ அப்பீலையும் அவன் கேன்சல் பண்ணி போட்டான். அவனுக்கு என்ன அடுப்போ நம்ம மேலே. ஸோ அதுவும் ஓரளவுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, எதையும் டெலீட் பண்ணலை இப்போ வரைக்கும். ஸோ இனி டெலீட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10-15 வீடியோ நம்ம வீடியோவாகவே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாங் வீடியோஸ்க்கெலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அது பாட்டு போயிட்டு தான் இருக்குது. ஆட்சன்ஸ்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் $80 இருக்குது ஆட்சன்ஸ்லேயும். ஸோ அதுவும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நிறைய பேருக்கு இப்போ ரீயூஸ்டு கண்டென்ட்டு, இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, சப்போஸ் மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாம் போயிடுமா அப்படின்றது ஒரு டவுட்டு. போகாது. நம்மளோட ஆட்சன்ஸில் எந்த அமௌண்ட் இருக்கோ அது வந்து அப்படியே இருக்கும். ஸோ நம்மளோட சேனல் வந்து மறுபடியும் 90 டேஸ்க்கு அப்புறம் மானிட்டேஷன் ஆகி எந்த ப்ராப்ளமும் இருக்கணும், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் மானிட்டேஷன் ஆகிட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே அப்படியே ரெக்கவரி ஆயிரும். ஸோ அதனால் வந்து டோன்ட் வரி. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம சேனலில். மற்றபடி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, மஞ்சு மாஸ்டர் டாலர் காட்டலை என்னாச்சு, ஜாயின் பட்டன் இல்லை என்னாச்சு அப்படின்னு. எல்லாம் நம்ம ஆர்வக்கோளர் தான். ஸோ எடுத்து எங்கேயாவது காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறது. ஸோ இந்த வேலைலாம் இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ண மிஸ்டேக் இது தான். காப்பி பேஸ்ட்லாம் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் நம்மளது சொந்தமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தவங்களது போடாமல் நம்மள்த போட்டால் ஓகேவாக தான் இருக்கும். ஒரு ஆர்வ கோளாறு, இந்த நியூஸ் நல்லா இருக்குது, இது போட்டால் நியூஸ் போகுமோ, ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், ஒரு லேக்ஸில் போயிருக்கோம், அடுத்தது 10 வீடியோ அதே மாதிரி எடுத்து போடு அப்படின்னு போடுறது. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க. அந்த மாதிரியில் பண்ண பிரச்சனையில் தான் இப்போ இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுதான் நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆல்மோஸ்ட் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு சேனல் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. 90 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணி மறுபடியும் எடுத்துடலாம். பட் இந்த பேமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஆட்சன்ஸில். அந்த ஆட்சன்ஸ் பேமெண்ட்டு நான் வந்து எனக்கு கரெக்டாக 1ஆம் தேதி 5ஆம் தேதி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு $124 இருந்தது. ஸோ நமக்கு மந்த்லி 14 தான் நமக்கு வந்து பேமெண்ட் ஏறும். ஸோ இந்த மந்த்து 14 பேமெண்ட் ஏறி இருக்கா இல்லையாங்கிறத நான் வர கம்மிங் வீக்ஸில் சொல்கிறேன். லாஸ்ட்டாக 80 இருந்தது. ஸோ க்ளோஸ் ஆகும்போது அது போய் அந்த ஆட்சன்ஸில் ஆட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மந்த்து பேமெண்ட் ஏறுதான்னு பார்ப்போம். இல்லைனா செப்டம்பரில் நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதான் நான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். பார்த்துக்கலாம். ஓகே, பி ஹாப்பி. ஸோ நம்மளோட சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ஆர்வமாக ஃப்ரெண்ட்லியாக கேட்டவங்க நிறைய பேர் இருக்குது. சிரிப்பு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படி
அப்படின்னு நினச்சவங்களும் இருக்காங்க. ஸோ தெரியாதவங்களும் இருப்பாங்க. அதனால தான் இந்த விஷயம் நான் அவங்களோட ஷேர் பண்ணேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. வேறு ஏதாவது டவுட்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பி ஸ்ட்ராங். தேங்க்யூ, பாய்.